1 லட்சம் கோடி குறைவில்லாமல் செலவு பண்ணுவாங்க. 1 லட்சம் கோடி. டாஸ்மார்க்கிலே சரக்கு ஊத்தி கொடுக்கிற வேலை கவர்மெண்ட் வேலை என்றால் ஓட்டு போடுகிற மக்கள் எப்போதும் நிற்க வேண்டும் தெருக்கோடி. ஆனால் தேர்தல் செலவு மட்டும் 1 லட்சம் கோடி. வேலூர் மாவட்டம் ஆம்பூர்ல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மகேஷ் ஆனந்தை ஆதரிச்சு பிரச்சாரத்துல ஈடுபட்ட சீமான், டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுக்கிற வேலை அரசு வேலையாக இருக்கும்போது ஆடு மாடு மேய்க்கிறது, கோழி வளர்க்கறது, தேனி வளர்க்கறதுன்னு எல்லாத்தையும் அரசு வேலையா மாத்துவேன்னு சிட்டிசன் படத்துல அஜித் பேசுற வசனம் மாதிரி சொல்லி இருக்காரு. டாஸ்மார்க்கிலே சரக்கு ஊத்தி கொடுக்கிற வேலை கவர்மெண்ட் வேலை என்றால் அரசு பணியாக மாற்றுவேன். ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் பிடித்தல், நெசவு செய்தல், பானை செய்தல் எல்லாம் அரசு வேலை என்று மாற்றி அவரவர் வாழ்விடத்திலே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கக்கூடிய பெருங்கனவை கொண்டு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் கூட்டு பண்ணைகளை உருவாக்கி படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை. நீ காரை ஏற்றுமதி செய்கிறாய், சோறை வெங்காயம் அரிசி பருப்பை இறக்குமதி செய்கிறாய். நான் காரை இறக்குமதி செய்வேன், அரிசி பருப்பை உலகத்தின் உணவு தேவைக்கு நான் ஏற்றுமதி செய்வேன். கார் இல்லை என்று, செல்போன் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வராமல் போராட்டம் வெடிக்காமல் இருந்திருக்கிறது என்பதை எண்ணிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என் தேசம் போய்விடக்கூடாது என்று துடிக்கிறது, தவிக்கிறது. இந்த தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் வாக்கு தாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டால் உங்கள் மீது அக்கறையோடு அன்போடு அரசியல் செய்வதற்கு யார் இருக்கிறார்? இவர்கள் எல்லோரும் என் மக்களை வைத்து பிழைக்க நினைக்கிறார்கள். நாங்கள் என் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள். நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் பணத்துக்காக வந்தவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக வந்தவர்கள். 1 லட்சம் கோடி குறைவில்லாமல் செலவு பண்ணுவாங்க. 1 லட்சம் கோடி. ஓட்டு போடுகிற மக்கள் எப்போதும் நிற்க வேண்டும் தெருக்கோடி. ஆனால் தேர்தல் செலவு மட்டும் 1 லட்சம் கோடி. இதை சிந்தித்து பார்க்காமல் என் அன்பு சொந்தங்களே, தேர்தலை வழக்கம் போல எல்லா தேர்தலும் போல கடந்து போகாதீர்கள். சற்று நின்று சிந்தித்து யோசித்து ஆழ்ந்து தெரிந்து அறிந்து ஒரு முடிவெடுத்து வாக்கு செலுத்துங்கள். திமுக 3 ஆண்டுகால ஆட்சி, அதற்கு முன்பு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இந்திய நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தது. இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனைக்கு எழுப்பிய ஒரு குரல், ஒரே ஒரு குரல். வங்கத்து சிங்கப்பெண், சுபாஷ் சந்திர போஸின் வழிவந்தவன், மகுவா மைத்ரா, மம்தா பானர்ஜியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவர் எழுப்பிய கேள்விகளைப் போல தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்வி சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஆனால் நான் 40 புலி மறவர்களை மரத்திகளை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் காட்சி பாருங்கள். இந்திய நாடாளுமன்றத்தை நடுங்க வைக்கிற திறன் வாய்ந்தவர்கள், ஆற்றல் வாய்ந்தவர்கள் என்னுடைய வேட்பாளர்கள். எல்லோருக்குமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், குடிக்க தூய குடிநீர் இலவசம். 1 ரூபாயின் 1 கோடி ரூபாய் மருத்துவமானாலும் என் மக்களுக்கு இலவசம். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ, முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்க செய்வது எங்கள் கனவு.